சொன்னதை செய்து காட்டிய மோடி, இது ஒன்னு போதுமே, ஒவ்வொரு இடமாக தட்டி தூக்கும் பாஜக. புதுச்சேரி விவசாயிகளுக்கு இன்று ஒரு புதிய பொற்காலம் தொடங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதல்வர் ரங்கசாமி வழிநடத்தலில் விவசாயி முதலில் என்ற நோக்கத்துடன் பல முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2022 ஆகஸ்டில் கூட்டுறவு வங்கிகளில் இருந்த 13 கோடியே 8 லட்சம் ரூபாய் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். மேலும் PM கிசான் திட்டத்தின் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நேரடியாக பெறுகின்றனர். இதுவரை 36 கோடியே 89 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர்களின் பொருளாதார நிலை வலுப்பெற்றிருக்கிறது. இயற்கை பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்க PM ஃபாசல் பீமா யோஜனா மூலம் 77,000க்கும் மேற்பட்டோர் 503 கோடி ரூபாய் மதிப்பில் காப்பீடு செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் பகுதியில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்ப்பாசன கால்வாய் மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு காவிரி நீர் முழுமையாக விவசாயிகளுக்கு சென்றடைய வழிவகை செய்யப்படுகிறது. மேலும் மழை மற்றும் புயல் பாதிப்புகளுக்காக 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 48 கோடியே 94 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான பயிர் மானியங்கள் உயர்த்தப்பட்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி கிடைக்கிறது. சாயில் ஹெல்த் கார்டு மூலம் 41,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது நிலத்தின் தரத்தை அறிந்து அறிவார்ந்த முறையில் பயிரிட உதவி பெறுகின்றனர். கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலம் 328 கோடி ரூபாய் மதிப்பில் கடன் வசதி கிடைக்கிறது. மேலும் தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சி மூலம் 43,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த அனைத்து நடவடிக்கைகளும் சேர்ந்து புதுச்சேரி விவசாயத்தை பாதுகாப்பாகவும் லாபகரமானதாகவும் நிலையான வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்கின்றன. இது ஒரு சாதாரண முன்னேற்றம் அல்ல, இது விவசாயிகளின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை.